விஜய் வந்து இந்த மாதிரி காவேரிக்கு ஏற்பட்ட பிரச்சனையும் அவங்க வீடை வந்து அநியாயமாக வந்து அந்த பசுபதி வந்து வாங்கின விஷயத்தை எல்லாத்தையுமே தாத்தா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. இதனால் காவேரிக்கு உதவி பண்ணோம், அந்த பசுபதி நான் சும்மா விடமாட்டேன் தாத்தான்னு சொல்லிட்டு இருக்காரு. இதை பார்த்துட்டு வந்து செமையாக டென்ஷன் ஆயிடுறாங்க பாட்டி. உடனே பாட்டி வந்து ஒரு முடிவெடுக்கிறாங்க, காவேரி எப்படியாவது வந்து விஜய்க்கு இருந்து பிரிச்சே ஆகணும், அதுக்கான முயற்சியை கண்டிப்பாக செய்யணும், சீக்கிரமாகவே டைவர்ஸ்க்கு வந்து ஏற்பாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க வீட்டுக்கு போய் டைவர்ஸ்க்கு பேசிட்டு வந்துடலாம் சொல்லிட்டு அவங்க பொண்ணை கூட்டு போய் பேசுகிறாங்க. இந்த மாதிரி வந்து விஜய்க்கும் காவேரிக்கும் டைவர்ஸ்க்கான ஏற்பாடு எல்லாத்தையும் நாங்கள் பண்ணிட்டோம், அதனால் சீக்கிரமாகவே டைவர்ஸ் வந்து வந்துடும், அதனால் இதை வந்து உங்கள் காவேரி கிட்ட சைன் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரத்தை கொடுக்குறாங்க, இந்த விடுதலை பத்திரத்தை. அதை பார்த்துட்டு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி பயங்கரமாக கதறி அழுறாங்க. இந்த சூழ்நிலையில் எல்லாரும் என்ன பண்ணுறது தெரியாமல் தவிக்கிறாங்க. அங்கே வந்து யமுனா வந்து இது எல்லாத்தையும் கேட்டுறாங்க. யமுனா வந்து இதுக்கு அப்போது காவேரிங்கிறது போகிறதுக்கு காரணம் இதுதானா, இதை தான் விஜய் என்கிட்ட கேட்டுட்டு இருந்தாரா, முதல்ல விஜய் கிட்ட சொல்லி எப்படியாவது காவேரி இங்கேருந்து கூட்டிகிட்டு போய் சொல்லணும், இவ காவேரி அவங்க புருஷன் கூட போய் சேர்ந்து வாழ்ந்தால் தான் நம்மளை புருஷனை விடுவா, நம்ம புருஷனை அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக யோசிக்கிறாங்க. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, விஜயை மீட் பண்ணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து யமுனா வந்து சொல்லிடுறாங்க. அதனால் விஜய் செமையாக டென்ஷன் ஆகிறாரு. இந்த அளவு நடந்திருக்கா, என்கிட்ட வந்து காவேரி சொல்லவே சொல்லலையே, அவள் எப்படி சொல்வா, எப்படியாவது இந்த பிரச்சனை சால்வ் ஆனா என் புருஷன் கூட வந்து இருக்கலாம் தானே பிளான் பண்ணுறா, உங்கள் கூட வாழ அவள் எங்கே பிளான் பண்ணுறா, இந்த விஷயம் கூட தெரியாமல் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினைக்கிறாங்க. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும் யமுனா, நீ இதை ஏன் சொல்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. அது வந்து எனக்கு தெரியும், எங்கே வந்து காவேரிக்கும் வந்து நிவினுக்கும் வந்து ரிலேஷன்ஷிப்பை வந்து அதிகமாகிட போதோ அப்படின்னு சொல்லிட்டு தானே இப்படி சொல்லிட்டு இருக்கேன். உன் நல்ல புத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. ஏன் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க விஜய், நான் சொன்னால் கூட தப்பாக நல்லது தானே பண்ண, நீ நல்லது தான் பண்ணுற, ஆனால் உனக்கு நல்லது யோசிக்கிறேன் அவ்வளோதான், சரி பரவாயில்ல, அது வரைக்கும் என்கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொன்னியே அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ், எப்படியாவது காவேரியை நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், நீ கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து இங்கே வீட்டுக்கு வந்தோடனே வந்து செமையாக டென்ஷன் ஆகிறாரு. பாட்டிக்கிட்டே ஏன் இப்படிலாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதே மாதிரி அவங்க சித்திக்கிட்டேயும் கேட்குறாரு. அதை கேட்டுட்டு அவங்க சித்தி பயங்கரமாக வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரிலடா, எப்படியாவது வந்து காவேரி வேணாடா உனக்கு, அவள் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆக மாட்டா, சொன்னால் புரிஞ்சுக்கூடா அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து பாட்டி வந்து நீங்கள் இப்படி பண்ணுவீங்கன்னு நினச்சி கூட பார்க்கல பாட்டி, நீங்களா இப்படிலாம் பண்ணீங்க, எனக்கு தெரியாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணியிருக்கீங்க, காவேரி வீட்டில் போய் பேசியிருக்கீங்க, காவேரி கிட்டே போய் பேசியிருக்கீங்க, என்ன பாட்டி இதெல்லாம் அப்படி சொல்லிட்டு கேட்டோன்னே, என்னை மன்னிச்சுடுறா விஜய், எனக்கு வேறு வழி தெரியல, நானும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், நீ கேட்கவே மாட்டேங்கிறேன், நான் என்னடா பண்ண முடியும், அதனால தான் இதை நான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீங்கள் ரொம்ப வந்து தப்பு பண்ணிட்டீங்க பாட்டி, ஏன்னா காவேரி தான் என் வாழ்க்கை, நீ இப்படியே சொல்லியிருந்த வேலைக்கு ஆகாது விஜய், காவேரி உனக்கு வேலைக்கு வேணாம் விஜய் அப்படின்னு இப்படி வேணான்னு சொல்கிறீங்க, காவேரி தான் எனக்கு எல்லாமே, நான் ஏன் சொல்கிறேன் தெரியுமா, காவேரியை நான் பிரியவே முடியாது, இந்த டைமில் காவேரி ஏன் கூட தான் இருக்கணும் அப்படின்னு அதிர்ச்சி அடைகிறாங்க. பசுபதி காவேரி வீட்டை மிரட்டின மாதிரி நம்ம வீட்டையும் மிரட்டணுமா, நம்மளையும் பிரச்சனை கொடுக்கணுமா, என்ன நடந்தாலும் சரி காவேரி எனக்கு வேணும், அப்படி காவேரி தான் வேணும்னா இந்த பாட்டியை நீ மறந்துட வேண்டியதான், இதுக்கப்புறம் இந்த உலகத்தில் இந்த பாட்டி இருக்க மாட்டா அப்படின்னோடனே அப்படியே வந்து விஜய் அதிர்ச்சி அடைகிற. தாத்தா வந்து ஏன் கல்யாணி இப்படி பண்ணுற, அவனை ஏன் இப்படி போய் படுத்து எடுக்கிறேன், நான் இதுதாங்க என்னோட முடிவு அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு இதுதான் உங்கள் முடிவா பாட்டி, அப்போ நான் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன், உங்களுக்கு உங்கள் கொள்ளு பேரனோ கொள்ளு பேத்தியோ பார்க்கணும் ஆசையே கிடையாதா அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாங்க. என்ன சொல்கிற விஜய் அப்படின்னோடனே, ஆமாம் காவேரி கர்ப்பமாக இருக்கா, சீக்கிரமாகவே நம்ம வீட்டுக்கு வாரிசு பெற்று கொடுக்க போகிறா, இப்போ சொல்லுங்கள் காவேரி விட்டு நான் பிரியணுமா, காவேரி நம்மளுக்கு வேணாமா, இப்போ சொல்லுங்கள் பாட்டி அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க பாட்டி. தாத்தா வந்து என்ன சொல்கிற விஜய் உண்மையாவா அப்படின்னா, ஆமாம் தாத்தா, இந்த விஷயத்தை தான் நானும் காவேரி சேர்ந்து உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சிருந்தோம், ஆனால் சொல்கிறதுக்கு நீங்கள் எங்கே வாய்ப்பு கொடுக்குறீங்க, இந்த மாதிரி பாட்டி பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல, பாருங்கள் பாட்டி நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, காவேரி வீட்டுக்கு வரணும், அதுக்கு உங்களால் என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்கள், தயவு செய்து என் குழந்தைய என்கிட்ட பிரிச்சிடாதீங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. சாரிடா விஜய், நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கேன்னு இப்போ தான் புரியுது எனக்கு, நம்ம வீட்டு வாரிசை நான் எப்படா பிரிப்பேன், இந்த விஷயத்தை நீ முன்னாடியே சொல்லியிருந்தா நான் பேசாமல் இருந்திருப்பேனடா காவேரி கிட்டே போயிட்டு, இப்போ தேவையில்லாத குழப்பத்தை நான் உண்டு பண்ணி வச்சுருக்கேனடா அப்படின்னோடனே அவங்க சித்தி வந்து என்ன விஷயம் சொல்கிற, அப்போ காவேரி கர்ப்பம், ஆமாம் சித்தி, இந்த விஷயத்தை நான் அதே உங்ககிட்ட எல்லாக்கிட்டையும் சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்ல முடியல, இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் சொல்ல வேண்டியதாக போச்சு, ப்ளீஸ் எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது காவேரி என் கூட சேர்த்துருங்க, காவேரி இந்த வீட்டுக்கு வரணும், என் குழந்தை என் கூட இருக்கணும், காவேரியை பத்திரமா இந்த டைமில் நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன் சித்தி அப்படின்னோடனே அப்படியே வந்து சாரிடா நான் கூட ரொம்ப அர்ஜென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, இதே வேலை தானே உங்கள் 2 பேருக்கு நீங்கள் பண்ணி வச்ச குழப்பத்தால் காவேரி இந்த வீட்டுக்கு வராமல் விட்டுட்டா, இவ்வளோ சந்தோஷத்தை அள்ளி கொடுத்த காவேரியை எப்படிலாம் பார்த்துக்கணும் அது கூட உங்களுக்கு தெரியலையா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. இப்போவே போகிறேன் காவேரி வீட்டுக்கு, எப்படியாவது வந்து காவேரி வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசி காவேரி நான் கூட்டிகிட்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க.